வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல முதல் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுதான் லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள். நம்ம இன்னைக்கு அந்த யூனிட் நம்ம லாஸ் அப்பரண்ட் வெயிட், நம்ம லிஃப்ட்ல போகும்போது வெயிட் கூடுறது குறையுதெல்லாம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்காவது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அந்த வெயிட் மிஷினை வாங்கி வச்சு நீங்க பாருங்க. அது ரியலா நம்ம புக்ல படிச்சதை விட நீங்க ரியலா பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த யூனிட் ஒளியியல், ஆப்டிக்ஸ். சரிங்களா? அழகு 2ல ஆப்டிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஒளியியல் அப்படின்னா என்ன? ஒளியியல், ஒளி மட்டும்தான் நமக்கு ஒரு தெரிஞ்ச வார்த்தை. அப்ப இயல்னா என்ன? ரைட்டா? சோ இந்த யூனிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா படிப்போம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இயல்லாம் தெரிஞ்சிடும். இயல் இந்த யூனிட்ல ஒளினா என்ன, லைட்னா என்ன? நம்ம இவ்வளவு நாள் லைட்னா வெறும் டார்ச் லைட் ஆன் பண்றது, இல்ல வீட்டுல டியூப் லைட் ஆன் பண்றது, அதுதான் ஒளி நினைப்போம். அது வந்து கிடையாது. நம்ம இன்னும் டீட்டெயிலா படிக்க வரோம். ஏன்னா நீங்க 10th வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் அந்த ஒளி எப்படி டிராவல் பண்ணுது, எப்படி பயணிக்குது, அப்புறம் அதுக்கு உண்டான சில குணங்கள், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கக்கூடிய இயல் டிபார்ட்மெண்ட் தான் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒளியியல். இப்ப முடிஞ்சதா? இயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளியை பத்தி படிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ ஒளியோடைய அடிப்படை பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுல ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் வரும், ஸ்னெல் விதி வரும். இதெல்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல எல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இப்ப எல்லாருமே நட்சத்திரத்தை பார்த்திருப்பீங்க. என்ன சார் அதெல்லாம் எல்லாருமே நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டார்ஸ் பார்த்திருக்கீங்க அதானே? ராத்திரியில விண்மீன்களை நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? யாருமே பார்த்தது இல்லையா? பார்க்காத ஆள் யாராவது சொல்லுங்க. நீங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார் யாராவது இருக்காங்களா? அதாவது சில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வானத்தை பார்க்கணும், அந்த நட்சத்திர அழகெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்க்காட்டாலுமே, அப்படி உட்கார்ந்து நின்று டைம் எடுக்காட்டாலுமே, அட்லீஸ்ட் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்படிதானே? ஸ்டார்ஸ் அப்படியே பார்த்துருக்கோம். அப்படியே 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 கண்ணு எப்படியாவது போவோம், நம்ம பார்த்துருக்கோம், வானத்தை பார்ப்போம், எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டார்ஸ் தெரியுது. நம்ம பூமியில இருக்கிறோம், பூமி மேல இருக்கிறோம் அப்படிதானே? இப்ப ஸ்டார் இங்க வந்து தெரியுது. ஆக்சுவலி இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய இடத்தை விட இப்ப இது இங்க இருக்கு. ஆனா நாம இங்க இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய இடத்தை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கிடும். நம்மளுடைய பிரெயின் புரிஞ்சுக்கிடும். ஆனா உண்மையிலே ஸ்டார் அந்த இடம் இல்லை. அது கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ஸ் இருக்கும். ரியலா வானத்துல சொல்றேன். ரியலா வானத்துல கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஆனா நம்ம மூளை வந்து ஏன்னா அந்த லைட் வரும். லைட் வந்து இந்த இடத்துல அட்மாஸ்பியர் இருக்கா, நம்மளுடைய வளிமண்டலம், அதுல ஏகப்பட்ட லேயர் உண்டு, அடுக்கடுக்கா உண்டு. அது வழியா அந்த லைட் எல்லாம் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு பெண்டாய் வரும். அதான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்க்க போறோம். ஒளி விலகும். சோ அதனால நம்ம வந்து ஸ்டார்ஸை பார்க்கும்போது அது இருக்கிற இடத்த விட கொஞ்சம் உயரத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே அது அந்த இருக்குமோ, அது கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். சரியா? ஓகே. இது ஏன் வருது அப்படின்னா, விண்வெளியில இருந்து வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தோட ஒளி ஒளி பூமியோடைய வளிமண்டலத்துக்குள்ள அட்மாஸ்பியர்கள் நுழையும் போது லேசா பெண்டாய் வரும். இப்படி லேசா இப்படி லேசா இப்படி பெண்டாய் 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 இப்படி வரும். அதனால நம்மளுக்கு அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க. இப்போ நீங்க உங்களுக்கு பழக்கப்பட்ட வீடு தான். எல்லாமே டிவி இங்க இருக்கு, டேபிள் இங்க இருக்கு, டம்ளர் இங்க இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனா லைட் அணைச்சிட்டு நல்ல கும் இருட்டுல போயிட்டு ஒரு பொருள் எடுக்க சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. கரெக்டா? நம்மளால நம்ம வீடே நம்மளுக்கு வந்து கரெக்டா போக முடியாது. ஏன்? ஏன்னா நாம பார்க்க அங்க ஒளி தேவை. ஒளியாலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காலையில சன்லைட் ஹெல்ப் பண்றாரு, சாயந்தரம் இந்த டியூப் லைட் ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? ஒரு டார்ச் லைட் எடுக்கணும், எடுத்து நம்ம பாக்குறோம் இதெல்லாம். ஆனா அதே டார்ச் லைட்டை உங்க கண்ணுல டைரக்டா அடிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நிறைய பேர் அந்த வெள்ளை கலர் லைட் போட்டப்பதான் எல்லாரும் வரணும். பை பஸ்ல, சாரி காரு பைக்லாம் ஏத்தாவில வர போறவங்களுக்கு அந்த கண்ணிலே ஒளி தெரியுது. ஏன்னா அவங்களாம் சயின்ஸே படிக்காதன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. கண்ணிலே ஒரு ஒளி அடிச்சா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த கண் தெரியாது. அப்படியே அந்த பிளர்ற மாதிரி ஆயிரும். அப்ப ஏத்தாவில பாதையே தெரியாது, எங்கேயா போய் உள்ளாங்க. ஸோ இதை என்னைக்கு மாத்த போறாங்க, யார் மாத்த போறாங்கன்னு தெரியாது. பட் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கார்லயுமே அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சயின்ஸ் படிச்சா உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு நேரா ஒளி அடிச்சா கண்டிப்பா கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதுன்னா பெர்மனண்டா தெரியல, அந்த இடத்துல அந்த செகண்ட்ல தெரியாது.
ஸோ நம்மளுக்கு அப்ப எதிர்த்தால பாதை என்ன, பொருள் என்ன, பக்கத்துல யாருக்கா எதுவுமே தெரியாது. சரிங்களா? ரைட். இது ஒண்ணு. அப்போ இதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நான் சொல்லிட்டேன். ஓகே லைட் வந்து இப்படி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அத வந்து ஒரு அனிமேஷன் வழியா பார்க்க போறோம். சரியா? அனிமேஷன் வழியா பார்க்கும்போது லைட் எப்படிலாம் போகுது, எப்படி பெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். அப்படி பெண்ட் ஆகுறதுக்கு, வளைஞ்சு போறதுக்கு ஒரு நேம் உண்டு. ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல். அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சப்போஸ் ஒளி அப்படின்னு கேக்குறாங்கன்னா சிம்பிளா ஒளி அப்படின்னா என்னன்னா சிம்பிளா சொல்ல போனா ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். இட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல், ஒரு வகையான ஆற்றல். அதாவது நம்மகிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு. இயக்க ஆற்றல், நிலை ஆற்றல், எல்லா நிறைய ஆற்றலுக்கு. அதுல இப்ப நம்ம பேசுறோம்ல சவுண்ட், நான் பேசுறோம்ல அது ஒளி ஆற்றல், சவுண்ட் எனர்ஜி. அதே மாதிரி லைட்டுங்கிற ஒரு ஒளி ஆற்றல். யாராவது லேசா அப்படி ஒரு லைன்ல கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒளியானது அப்படியே அலை வடிவில் வேவ்ஸ் ஃபார்ம்ல அப்படியே நேர்கோட்டில் பயணிக்கும். நீங்க டார்ச் லைட் ஆன் பண்ணுங்க, நேராக தான் போகும். இப்படி 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 சுற்றிலாம் போகாது. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான தகவல்கள். சரி, இப்போ நான் வந்து இது இருக்கட்டுமா? ஓகே, என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ நான் ஒரு அனிமேஷன் காண்டி ஷேர் பண்றேன். இதுல சில விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு டார்ச் லைட் இங்க வச்சிருக்கேன். இந்த டார்ச் லைட் ஆன் பண்ண போறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலரும் ஒரு ப்ளூ கலரும் காமிச்சிருப்பாங்க. வேற வேற மீடியம் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஃப்ரெண்டான மீடியம், ஊடகம் அப்படின்னு அர்த்தம். வெவ்வேறு வகையான ஊடகம். நான் உங்களுக்கு புரியக்காண்டி ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஏர் எடுக்க போறேன். ஒரே மாதிரியான ஊடகம், ஒரே மாதிரியான மீடியம். லைட்டை ஆன் பண்றேன். ஸ்ட்ரெயிட்டா போதா? இதுதான் டார்ச் லைட் பண்ணக்கூடியது. சரியா? ஒரே மீடியம் இருக்கும்போது அது நீங்க எந்த மீடியம்னாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் வாட்டர் எடுக்கிறேனே, ஏன் ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். ஒரே மீடியம் வந்தா கிளாஸ் கிளாஸ் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா தான் போகுது. ஸோ இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களே. சரிங்களா? ஒரே வகையான மீடியத்துல லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். அப்போ வெவ்வேறு வகையான மீடியத்துக்கு, டிஃப்ரெண்டான மீடியத்துக்கு, எஸ், அங்கதான் லைட்டு தனது பாதையிலிருந்து விலகுறாரு. அங்கதான் லைட்டு தனது பாதை. நான் இப்ப மாத்தும் போது கூட நீங்க அந்த லைட்டு மாறி மாறி வந்ததை பார்த்துருப்பீங்க. அதை நம்ம பார்க்க போறோம். சோ ஒளியானது ஒரு மீடியத்துல இருந்து, ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்குள்ள, இன்னொரு ஊடகத்துக்குள்ள போகும்போது வளையும்னு நாம தியரியா சொல்றதை விட நீங்க கண்ணால பாருங்க. சரிங்களா? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் உள்ளத ஏர் அப்படின்னு எடுக்கிறேன். இத வாட்டர் அப்படின்னு எடுக்கிறேன். இத பாருங்க, இப்ப பெண்டா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பெண்டா இருக்கு பாருங்க, தெரியுதா? இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா போனுச்சு, அழகா ஸ்ட்ரெயிட்டா போனுச்சு. ஆனா இப்ப பெண்டானு. இப்ப இதை விடுங்க, இதை பத்தி இப்ப பேசணும்னா அது ரிஃப்ளெக்ஷன், அது ஒளி எதிரொலிப்பு. இன்னைக்கு பார்க்க போற ஃபுல்லாமே இதை பத்தி நம்ம பார்க்க போற கிடையாது. இதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இதை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ நீங்க வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கே தெரியுது பெண்ட் ஆகுது. எஸ், இப்படிதான் ஒரு மீடியம் விட்டு ஒரு மீடியம் போகும்போது பெண்ட் ஆகும். இங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மீடியம் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ்ல இதுக்கும் ஒரு பேர் உண்டு, ரேரர் மீடியம், டென்சர் மீடியம். ரேரர் மீடியம்னா அடர்வு குறைந்த ஊடகம், டென்சர் மீடியம்னா அடர்வு மிகு ஊடகம். இங்க ஏர்னு எடுத்துக்கணுமா? இந்த ஏர் வந்து ஒரு ரேரர் மீடியம், அடர்வு குறைந்த ஊடகம். கீழே டேங்க் எடுத்துக்கனா இதுதான் வாட்டர் இருக்கு. வாட்டர் வந்து ஒரு அடர்வு மிகு ஊடகம், டென்சர் மீடியம். சோ நான் ஏர் மீடியத்துல இருந்து வாட்டர் இருக்கு, அதாவது அடர்வு குறைந்தல இருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ரேரர் டு டென்சர் லைட் அனுப்புறேன். அப்ப என்ன ஆகுது? நான் அந்த லேசர் லைட்டை ஆன் பண்றேன். வருது கொஞ்சம், அதாவது ஸ்ட்ரெயிட்டா போகும், கொஞ்சம் பெண்டிங் ஆகி தண்ணிக்குள்ள போகுது. சரியா? நான் இப்படி ஒரு ஸ்லாண்டிங் வைக்கணும். நல்லா இன்னொரு தெரிஞ்சுக்கோங்க, இந்த லைட்டை வந்து நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே மீடியனால அது ஸ்ட்ரெயிட்டா போயிடும். கொஞ்சம் இப்படி சாய்ச்சி வைக்கணும், அதையும் நான் சொல்லிடுறேன். சாய்ச்சி வச்சாதான் உங்களுக்கு அந்த பெண்டிங் தெரியும். சரியா? ஓகே, இப்படி சாய்வா வைங்க. இப்ப நீங்க பார்க்கலாம் ஒளிக்கதிரானது நேரா போகாம செங்குத்து கோட்டை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. செங்குத்து கோட்டைனா இதுதான் நார்மல்.
இந்த இருக்கலாம் இந்த டாட்டர் லைன் இதுதான் செங்குத்து கோடு. இந்த செங்குத்து கோடு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செங்குத்து கோடை நார்மல் லைன் நோக்கி லேசா வளையுது. இப்படி நேரா போகாம லேசா வளையுது அந்த செங்குத்து கோடை நோக்கி. ஏன்? காத்தை விட தண்ணிக்குள்ள ஒளியோட வேகம் குறைவு. அதனாலதான் காரணம். புரியுதா? ஏன் பெண்ட் ஆகுது? பெண்ட் ஆகும்னு ஒரு பாயிண்ட். ஏன் பெண்ட் ஆகுது? ஏர்ல போகும்போது லைட் ஆனது ஒளியானது நல்ல ஸ்பீட்ல போவாரு. வாட்டர்ல கம்பேர் பண்ணும்போது அவர் குறைந்த ஸ்பீட்ல போவாரு. சரிங்களா? இதுதான் நம்ம இத தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இப்போ இப்போ இதுல சார் வாட்டர் எடுத்துட்டீங்க, நான் வேற ஏதாவது மீடியம் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. எடுக்கலாம்பா, தப்பே கிடையாது. இப்போ வாட்டர் எடுத்துக்கிறீங்களா? வேற ஏதாவது மீடியம் நீங்களே சொல்லுங்க. இந்த இதுல காட்டினதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இதான் நம்ம இதுல பார்க்க முடியும். நம்ம இதை எக்ஸ்ட்ரா இதை தவிர நம்ம வேற ஏதாவது இதுல நம்ம சூஸ் பண்ண முடியாது. கிளாஸா? சரி, ஓகே, கிளாஸ் எடுத்து பார்க்கறேன். பாருங்க, நீங்களே பாருங்க. எஸ், என்ன நடந்தது? இன்னும் கொஞ்சம் பெண்டா நடந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெண்டா ஆனிச்சு. கரெக்டா? வெரி குட். ஏன்? ஏன்னா அதுக்கு காரணம் இங்க போட்டிருக்காங்களா, இண்டெக்ஸ் ஆர் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் காரணம். இண்டெக்ஸ் ஆர் ரெஃப்ராக்ஷன் எப்பவுமே ஏருக்கு வேல்யூ ஒண்ணுதான், மாறவே மாட்டாது. கிளாஸுக்கு 1.50. இதே நீங்க வாட்டர் எடுத்தீங்கன்னா 1.33. அப்படி கொஞ்சம் வேல்யூ மாறுவாங்க. பாருங்க, வாட்டருக்கு எடுக்கிறேன் 1.33. அப்ப லைட் வந்து பெண்டு அதுக்கேத்தவா ஆகும். சரியா? பாருங்க, கொஞ்சம் இதை கொஞ்சம் பெண்ட் ஆயிட்டு. ஸோ நீங்க ஸ்லைடரை மாத்தி இந்த ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி, சார் நான் ஏரை மட்டும் தான் ஒரே மீடியம் எடுக்க முடியுமா, வாட்டர் எடுக்கலாமா, கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு அதை காமிச்சேன். அப்ப இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆனதை பாத்தீங்க. ஏன் சார் இப்படி பெண்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஊடகத்துல இருந்து நம்ம ஏர் மீடியத்துல இருந்து ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது உங்களுக்கு என்ன மாறுதுன்னா, ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் ஆர் ரெஃப்ராக்ஷன், அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாங்க, அது மாறுது. ஏரை விட மத்த மீடியத்துக்கு மத்த ஊடகத்துக்கு இண்டெக்ஸ் ஆர் ரெஃப்ராக்ஷன் ஒளி விலகல் எண் அதிகம். 1.50 1.3 அதிகம். அதனால ஒளியன் அதிகமாக அதிகமாக அந்த லைட்டு வர அந்த ஒரு பாதைமா இருக்கு, அதான் லைட் ரேமாங்க, ஒளி கதிர், அது இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகும். இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா யாருக்காது? இதுல எதுவும் டவுட் இருக்கா? நான் பெண்ட் பண்ண இப்போ நீங்க, நான் அடுத்து சொல்ல போறேன். ஆனா இந்த ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒளி விலகல் அதிகமாக லைட் இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகும் சொல்லிட்டேன். இதையும் நீங்க பார்க்கலாம். நான் கூட்டுறேன் பாருங்க. லைட் பெண்ட் ஆகுதா பாக்குறீங்களா? பாருங்க, அழகா பெண்ட் ஆகும். எஸ், இங்க மேக்ஸிமம் 1.60 வரைக்கும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சார் நான் என்ன பெண்ட் ஆகுறது சரியா தெரியல சார் அப்படின்னு நீங்க சில பேர் சொல்லலாம். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஆங்கிள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். அப்போ அது உங்களுக்கு தெரியும். லைட் ஆன் பண்றேன். இப்போ ஆங்கிள் இங்க பாருங்க 28 பாயிண்ட் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்ல வச்சுறேன், ஒரே மீடியம் ஆங்கிள் வச்சு பார்க்க போறேன். இப்போ அது புரிஞ்சிச்சு. இப்போ ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது சில பேருக்கு அந்த பெண்ட் ஆகிற ஒழுங்கா தெரியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இதுல இருந்து இப்போ நான் ஒவ்வொரு மீடியமா மாத்த போறேன். ஸோ ஏர்ல இருந்து அப்படியே கொஞ்சமா கூட்டுறேன். ஒளி விலகல் என்ன கூட்டுறேன். ஸோ ஒளி விலகல் என்ன கூடுறேன்னு என்ன அர்த்தம்னா, வேற மீடியம் வேற ஊடகம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நான் இங்க இப்போதைக்கு எல்லாமே கொஞ்சம் கூட்டுறேன். பாருங்க, அந்த ஆங்கிள் மாறுது பாருங்க, 39.2. நான் கூட்ட கூட்ட குறையுது பாருங்க. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட வாட்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டேன். வாட்டர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெண்ட் ஆயிட்டு 32.1. இன்னும் கொஞ்சம் கிளாஸுக்கு போறேன், இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகுது பாருங்க. எஸ், ஃபைனலா போயிட்டேன் 26.2. அந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ முடியுதா பெண்ட் ஆணுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சா? ஒளியோட வேகம் குறையுது, ஒளி விலகல் என்ன அதிகமாகுது, அதனால லைட் பெண்ட் ஆகுது. அந்த நார்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்குத்து கோடை வச்சு வந்து அதுக்கேத்தாப்புல அது இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகுது. இது கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ இதுல அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் லா, அதாவது ஒளி விலகலுக்கு 2 விதி உண்டு. ஒண்ணு வந்து முதல் விதி, இரண்டாம் விதி. இரண்டாம் விதி வந்து ஸ்னெல் விதி. முதல் விதி என்ன அப்படிங்கிற பாக்குறேன். இப்ப இந்த ஸ்கிரீனை பாருங்க, இந்த லைட் வருதா, டார்ச் லைட்ல இருந்து இல்ல அந்த லேசர் லைட்ல இருந்து வருதா, இதுக்கு பேர் தான் படுகதிர், இன்சிடென்ட் ரே. ஸ்விம்மிங் பூல்ல நிக்கிறவங்களுக்கு வந்து மேல இருந்து பாக்கும்போது கால் பெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இப்ப இதனாலதான் சார் எனக்கு
புரியல, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? சார் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நம்ம உள்ள இருக்கும்போது மேல இருந்து பாக்குறவங்க வந்து நம்மள பார்க்கும்போது பெண்டான மாதிரி தெரியுதானே இது இந்த காரணாலதான் அப்படி தெரியுதாங்க சார்? ஆமா, கண்டிப்பா நீங்க சொன்ன கான்செப்ட் கரெக்ட். அண்ட் இன்னொன்னும் சேர்த்து சொல்லிடுறேன். நீங்க உங்க வீட்டு டேங்க்ல, வாட்டர் டேங்க்ல வந்து ஏதாவது ஒரு காயினை போட்டு பாருங்க. காயின் வந்து கீழே நீங்க அந்த பாட்டில்ல கிடக்கும். ஆனா அந்த கை இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கையை விடும்போது பாத்தீங்கன்னா காயின் அங்கன இருக்காது. நீங்க மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க கரெக்டா? ஏன்னா காயின் இன்னும் கொஞ்சம் தள்ளி கீழே கிடக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து அந்த ஒளி தான் காரணம். நம்ம கண்ணில் வந்து அந்த ஒளி படுதா, இந்த மீடியம் விட்டு மீடியம் சேஞ்ச் ஆகும் போது உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகும். ஸ்பீடு வேரியேஷன், அதாவது வேகம் குறையுதுங்க சொல்லணும்னா, வேகம் குறையதுனால பெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தான் தருது. நீங்க வாட்டர்ல வேற வேற மீடியத்துல இருக்கும்போது நீங்க சொன்ன அதே கான்செப்ட் அதே இடத்துல இந்த ஒளி தான் காரணம். இப்ப புரியுதா? ஓகே சார், புரியுது சார். புரியுதா? வேற எதுவும் டவுட் இருக்கா? இது மாதிரி நல்ல டவுட்டா கேளுங்க, நல்லா இருக்கு. வேற எதுவும் டவுட் இருக்கா வேற ஸ்டூடெண்ட்ஸுக்கு? நோ சார், நோ சார், புரியுது சார். ஓகேப்பா, சூப்பர், தேங்க்யூ. ஓகே, குட். இந்த மாதிரி நிறைய ஏன் ஏன் கேளுங்க, என்கிட்ட மட்டும் சார், இல்ல. சொல்லுங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டினா சொல்லுங்க. நம்ம கண்ணுல பாக்குற ஸ்பீடும் லைட்ல ம் பாக்குற ஸ்பீடும் ஒரேதியா சார்? புரியல. நம்ம கண்ணுல பாக்குற, நீங்க கொஸ்டினை ஓரளவுக்கு கரெக்டா சொல்லுங்க, அதுக்கு எப்படி ஃபார்ம் பண்ண நான் சொல்றேன். என்ன கேட்டீங்க? கண்ணுல பாக்குறதும் லைட்ல பாக்கணும் எது சொன்னீங்க? சம்திங். சார், நம்ம கண்ணுல பாக்குற ஸ்பீடும் லைட்ல அடிக்கிற ஸ்பீடும் ஒரேதாங்க சார்? எப்படி சொல்றீங்க தெரியல. ஆனா நான் அது என்ன கொஸ்டின்ல சொல்ல வரீங்கன்னு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க லைட்டோடைய ஸ்பீடு இருக்குல்ல, ஒளிக்கு ஒரு வேகம் இருக்கும். அந்த ஒளிக்கு ஒரு வேகம் அப்படிங்கிறது காற்றுல ஒரு வேகமா இருக்கும், கிளாஸ்ல ஒரு வேகமா இருக்கும், வாட்டர்ல ஒரு வேகமா இருக்கும். வேற வேற மீடியம் நம்ம நான் சொன்னதுல ஒரு 3 மீடியம் இருக்கு. இதுல வேற வேற மீடியம். நீங்க ஒரு டேங்க் ஃபுல்லா ஆயில ஃபில் பண்ணிட்டு அது வழியா டார்ச் லைட் அடிக்கும் போது வேற வேற ஸ்பீட்ல போகும். தண்ணியை ஃபில் பண்ணீங்கன்னா வேற ஸ்பீட்ல போகும். வெறும் ஏர்ல, வெறும் காத்துல, இப்ப நீங்க ஏத்தாப்புல இருக்கீங்க, நான் ஏத்தாப்புல இருக்கேன், ஒரு டார்ச் லைட் ஆன் பண்றேன்னா இந்த இடத்துல அதோட வேகம் வேற. எங்க அதிகமா இருக்கும்னா, இந்த நம்ம சொல்றோம்ல ஏர் மீடியத்துல வெற்றிடம், இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். வேக்கும் அப்படிம்பாங்க. இந்த ரெண்டு இடத்துலயும் மேக்சிமம் இருக்கும். இது போக வாட்டர் மீடியம், கிளாஸ் மீடியம், ஆயில் மீடியத்துல போது லைட்டோடைய ஸ்பீடு வந்து கம்மி ஆகும். அதான் அந்த ஸ்பீடு. நீங்க கேட்ட கொஸ்டின் இதான் நினைக்கிறேன். கரெக்டா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகேப்பா. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா இத மாதிரி? இல்ல சார், இல்ல. ஓகே ஓகே, கேளுங்க. நடத்த இதே மாதிரி யோசிங்க. இது ஏன் வந்துச்சு, இது ஏன் வந்துச்சுன்னு யோசிங்க. இந்த டாபிக்கு சம்பந்தமா நீங்க வெளியில ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு நீங்க பார்த்தது கூட இருக்கும். இது ஏன் யூஸ் பண்றாங்க, சரி இன்னைக்கு இந்த டாபிக் நடத்துறாங்களா, அப்ப நம்ம கேட்போம் அப்படின்னு தோணலாம். இல்ல ஏற்கனவே ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல இருக்கும். லைட்டை பத்தி பேசும்போது லைட்டை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கொஸ்டின் யோசிச்சு வச்சிருப்பீங்க. அதை கூட கேட்கலாம். சார் நான் அன்னைக்கு இப்படி பார்த்தேன் சார். நம்ம பின்னாடி லைட்டை பத்தி வரும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். பட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும்னா, சார் இன்னைக்கு நான் பார்த்தேன், ஏன் சார் இது யூஸ் பண்றாங்க, ஏன் இந்த லைட்டை யூஸ் பண்றாங்க, ஏன் ரெட் லைட் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நிறைய இருக்கு காரணங்கள். நம்ம பின்னாடி வர கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஓகே, குட், சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த முதல் விதியை பார்க்க போறோம். அதாவது ஒளி விலகல், ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன், சரிங்களா? ரிஃப்ராக்ஷன் வாங்க இங்கிலீஷ்ல. இந்த ரிஃப்ராக்ஷன் அடையிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 விதிகள் அடிப்படையில இருக்கு. என்ன விதி? என்ன விதி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்னதுதான். இது வந்து அந்த மியூட் பண்ணிக்கோங்க. யாரு? எஸ், குட், தேங்க்யூ. இது வந்து படுகதிர், கரெக்டா? இன்சிடென்ட் ரே. எங்க யாரு விழுதாரோ அவர் தான் படுகதிர். பேர்ல இருக்கு படுகதிர், போய் விழுறாரு, அவர் தான் படுகதிர். இந்த இந்த மீடியம் விட்டு மீடியம் சேஞ்ச் ஆகுதுல, இந்த இடத்துல தான் பெண்ட் ஆகும் நான் சொல்லி கொடுத்தேன். அப்படிதானே? விலகி போறாரா, தன்னுடைய பாதையில இருந்து கொஞ்சம் விலகி போறாரா, இவரை தான் விலகு கதிர் அப்படிமாங்க. பேர்ல இருக்கு விலகு கதிர். அவர் வந்து விலகி போறாரு, அவ்வளவுதான். நேரா போனோம் ஆனா போகல. ஏன்னா ஸ்பீடு வேரியேஷன், வேகம் மாறுது, அந்த மீடியம் மாறுது, ஒளி விலகல் மாறுது. அதனால அவர் தன்னுடைய பாதையத்தை விலகி போறாரு. சோ அவர் தான் விலகு கதிர், ரிஃப்ராக்டட் ரே. இங்கிலீஷ்ல ரிஃப்ராக்டட் ரே. சரிங்களா? ரைட். அப்போ இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே. இதை வந்து ஐ அப்படின்னு போடுவாங்க, இதை வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு போடுவாங்க ஜென்ரலா. இந்த டாட்டர் லைன் போடுறாங்களா, இதை தான் கேபிட்டல் என் போடுவாங்க. இது பேர் தான் நார்மல். இங்கிலீஷ்ல நார்மல், தமிழ்ல வந்து செங்குத்து கோடு. சரிங்களா? இந்த மூன்றுமே
ஒரே தளத்தில் அமையும். அதாவது இந்த இது இந்த இது இந்த இது எல்லாமே இந்த தளம், இந்த இதை நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், இமேஜினைஸ் பண்ணோம். ஒரே தளத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் விதி. அதாவது சேம் பிளேன்ல இருக்கும், அமைஞ்சிருக்கும். இததான் நாம ஒளிவிலகலுடைய முதல் விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு சில பாயிண்ட்ஸை வந்து போர்டுல நடத்த போறேன். போர்டுக்கு பார்க்கலாமா? ஓகே, இப்ப முதல் விதியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாமே ஒரே தளத்துல இருக்கும், சேம் பிளேன்ல இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இரண்டாம் விதி ஒண்ணு உண்டா சார்னா? கண்டிப்பா உண்டு. இரண்டாம் விதி என்னன்னா, அதுதான் ஸ்னெல்ஸ் விதி. ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் விதி, ஸ்னெல் விதி. இப்போ நீங்க 10th படிக்கிறீங்க, 12th வரும், இது காலேஜ்லயும் வரும். இப்போ இந்த படுகதிர்னு சொன்னா, இந்த படுகதிரும் இந்த நார்மலுக்கு உண்டான கோணம், இது நான் இதுல சொல்லிடலாம். அதுல பாக்குற அதுல ஆங்கிள் நீங்க பாத்தீங்க, நான் பட்டு இதுல சொல்றது உங்களுக்கு புரியும். இந்த நார்மலுக்கும் படுகதிருக்கும் உண்டான கோணம் தான் படுகோணம். இதுதான் என்னது? படுகோணம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இததான் இப்ப படுகதிரை நம்ம வந்து கேபிட்டல் ஐ அப்படின்னு இன்சிடென்ட் ரே வச்சுன்னா, இது வந்து ஸ்மால் ஐன்னு வச்சுக்கோங்க. படுகோணத்தை ஸ்மால் ஐ. இந்த ஸ்மால் ஐக்கு சைன் மதிப்பு கண்டுபிடிங்க, சைன் ஐ. ஏன்னா நீங்க மேக்ஸிமம் சைன் காஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால உங்களுக்கு இது தெரியும். ஓகே, இந்த கோணத்துக்கு நான் சைன் கண்டுபிடிக்க போறேன். ரைட். ஒரு ரே பெண்ட் ஆனிச்சா, இப்படி நார்மலை விட்டு எப்படி பெண்ட் ஆகும், இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்மால் ஆர் அப்படின்னு சொன்னா ரெஃப்ராக்டர் ரே. இந்த ஆங்கிளுமே ஸ்மால் ஆர்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இதுதான் விலகு கோணம். விலகு கோணம், அந்த ஆங்கிள் ஆர். இது வந்து இந்த ஆர் வந்து ரெஃப்ராக்டர் ரே, விலகு கதிரை நோட் பண்றதுக்கு. ஏன்னா ஐனா அது, ஆர்னா இது. இந்த கோணத்தை விலகு கோணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இதுக்கும் சைன் மதிப்பு பாத்தீங்கன்னா சைன் ஆர். ரைட்டா? சைன் ஆர். இந்த ரெண்டுத்துக்கும் சைன் மதிப்பு பார்த்து வச்சிருக்கோங்க. இந்த ரெண்டோட டிவிஷன், அதாவது டிவைட் பண்றீங்க, தகவு பார்க்க போறீங்க இந்த ரெண்டுத்துக்கும். சைன் ஐ பை சைன் ஆர் பாருங்க. சைன் ஐ பை சைன் ஆர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இது மேல ஒரு காற்று ஊடகம் சொன்னேன், கீழே ஒரு வாட்டர் ஊடகம் அப்படின்னு நான் சொன்னேன். தண்ணி இல்ல கிளாஸ் அப்படின்னு சொன்னேன். அப்ப ரெண்டுமே வேற வேற ஊடகங்கள். ரெண்டு ஊடகத்துக்கும் வேற வேற ஒளி விலகல் என்ன இருக்குன்னு சொன்னோம், அப்படிதானே? அந்த ஒளி விலகல் என்ன நோட் பண்றதா இப்படி நோட் பண்ணிருப்பாங்க. ஒளி விலகல் என்ன நம்ம சயின்ஸ் புக்ல நோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் இது. எம் கொஞ்சம் இந்த சைடு சுழிச்சு போடணும். நிறைய ஸ்டூடெண்ட் இப்படி சுழிச்சு போடுவாங்க, இப்படி போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. இப்படி போட்டு இந்த காலை கொஞ்சம் இழுச்சு போட்டுருங்க. இதுக்கு பேரு மியூ அப்படின்னு பேரு, மியூ. சரியா? இது ஓகே. இப்ப மியூ 2 அப்படின்னா என்னன்னா, இரண்டாவது ஊடகத்துடைய ஒளி விலகல் எண். அதாவது செகண்ட் மீடியம், நீங்க வாட்டரோ கிளாஸோ கீழே எடுக்கிறீங்களா, அவருடைய ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரிங்களா? இண்டெக்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் பார்த்தோம்ல, அது. ரெண்டாவது மியூ1 அப்படிங்கிறது முதல் ஊடகத்துடைய ஒளி விலகல் எண், ஃபர்ஸ்ட் மீடியத்தோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது கிளியர்ட்டா? அந்த ரெண்டுத்தையும் டிவைட் இப்படிதான் தலைகீழ தான் பண்ணும். M1, அதாவது மியூ1 நீங்க மேல போட்டீங்கன்னா தப்பு. இது கிளியர்ட்டா? இது வரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சைன் ஐ பை சைன் ஆர். இதான் அவரு ஸ்னெல் கண்டுபிடிச்சார். இந்த ரெண்டுத்துக்கும் நீங்க படுகோணம் விலகுதிரும் கோணம் போட்டீங்கன்னா அந்த ரெண்டு ஊடகத்தோடைய ஒளி விலகலுக்கு தகவுக்கு சமமா இருக்கு அப்படிங்கிற அருமையான ஒரு இதை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் இந்த ஒளி விலகல் எண் அப்படின்னு என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒளி விலகல் என்ன ஒண்ணும் இல்ல, சி பை வி. ஃபார்முலா சி பை வி. சீனா என்னன்னா வெற்றிடத்துல, அதாவது வெற்றிடம்னா வேகம், வெற்றிடத்துல ஒளியின் வேகம். ஒளியின் வேகம் ஆர் திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? திசை வேகம். பீனா என்னன்னா ஏதோ ஒரு ஊடகம், நீங்க கீழே பாக்குறீங்க ஒரு கிளாஸோ வாட்டர் இருக்கா, ஏதோ ஒரு ஊடகம். ஊடகத்தில் ஒளியின் வேகம், ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் அப்படின்னு போடுறேன். ஸோ அதை நோட் பண்றதுக்கு வி. காற்றுல வெற்றி இடத்துல நோட் பண்றதுக்கு சி. பொதுவாக காற்றையும் வெற்றியும் ஓரளவுக்கு சேமா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம சயின்ஸ் புக்ல. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனா கிளாஸ் வாட்டர்லாம் தனியா பண்ணணும்.
C/V. ஏன் நான் வேற வேற சிம்பிள் போட்டிருக்கேன்னா, ரெண்டு பேருமே திசைவன் தான். ஆனா நான் ஏன் வேற வேற சிம்பிள் போட்டிருக்கேன்னா, ரெண்டு பேரோட வேலையும் வேற. ஏன்னா இவர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பார், இவரு கொஞ்சம் ஸ்லோவா இருப்பார். அதனால இப்படி போனேன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம புக்ல உள்ளத நம்ம சொல்லியிருக்கேன். சரி, இப்ப லைட்டுக்கு சில ப்ராப்பர்ட்டி உண்டு. அந்த ஒளியின் பண்புகள் நம்ம புக்ல போட்டிருக்காங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அது என்னன்னு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, அதை எழுதி போடுறேன். ஒளியோடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஃபர்ஸ்ட், ஒளி எப்போதும் ஸ்ட்ரைட் லைன்ல போகும், நேர்கோட்டில் பயணிக்கும். நீங்க பாத்தீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, நீங்க மீடியம் விட்டு மீடியம் மாறினாதான் பெண்ட் ஆகும், மற்றபடி நேர்கோட்டில் தான் பயணிக்கும். லைட் ஆல்வேஸ் டிராவல் இன் ஸ்ட்ரைட் லைன். ஒளி பரவுவதற்கு எந்தவித ஊடகமும் தேவையில்லை. ஊடகம் தேவையில்லை, மீடியம் தேவையில்லை. சார் அப்ப நீங்க ஏர் கிளாஸ்லாம் காமிச்சீங்களே, அதுல பரவுதா? மீடியம் தேவையில்லைன்னு அர்த்தம். மீடியம் இருந்தா போகும், மீடியம் இல்லாட்டாலும் போகும். அப்ப வெற்றிடங்கிற ஒரு ஊடகம் கிடையாதுப்பா. என்ன, வேக்கும்ங்கிறது ஒரு மீடியம் கிடையாது. எப்பவுமே ஏர் கிளாஸ் இதான் நம்ம மீடியம் சொல்லுவோம், வேக்குமா நம்ம மீடியம் சொல்ல மாட்டோம், ஊடகம் சொல்ல மாட்டோம். அப்ப எந்தவித ஊடகம் தேவையில்லைன்னா வேக்கும்ல கூட அது போகும். ஆனா நம்ம சவுண்ட் பாத்தீங்கன்னா வேக்கும்ல போகாது, அது நம்ம பின்னாடி படிப்போம். சரிங்களா? ஊடகம் போகாது, ஊடகம் தேவையில்லை. ஸோ வெற்றிடத்துல கூட அழகா டிராவல் பண்ணும் லைட் ஆனது, வேக்கும்ல கூட. ரெண்டாவது பாயிண்ட், காற்றுல அல்லது வெற்றிடத்துல ஒளியின் திசைவேகம். ஏர் ஆர் வேக்கும்ல லைட்டோடைய வெலாசிட்டி ஆர் லைட் ஸ்பீட், காற்று, ஏர் அல்லது வெற்றிடம் வேக்கும், எவ்வளோனா இந்த மதிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? தமிழ்ல பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. 3 × 10⁸. இதுதான் சியோட வேல்யூ. சியோட வேல்யூ இதுதான். எல்லா புக்லையும் எந்த எக்ஸாம்ல எந்த கோர்ஸ் எந்த இதனாலும் பிரச்சனை இல்லை, சின்னா இதுதான். 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒளியானது எப்போதுமே அலை வடிவில் செல்லும். ரைட்டா? அப்ப அதுக்கு திசைவேகம் இருக்கும். அது இது போதாதுன்னு அதிர்வெண் இருக்கும். ஏன்னா அலை அப்படின்னாலே அதிர்வெண் இருக்கும். அதிர்வெண்ண இப்படி போட்டுப்பாங்க, கொஞ்சம் விய கொஞ்சம் சுழிச்சு போடுறாங்க. இதுக்கு பேர் நியூ அப்படிம்பாரு, இதுக்கு பேர் நியூ அப்படிம்பாரு. அதிர்வெண் இருக்கும். அலை நீளமும் இருக்கும், அலை நீளமும் இருக்கும். அலை நீளத்தை இப்படி போட்டுப்பாங்க, ஒய்ய கவுத்தி போட்டுப்பாங்க, அது பேர் லாம்டா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எகைன் நான் சொல்றேன், இந்த ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா உங்களுக்கு லைட்டோட ஸ்பீடு கிடைச்சிரும். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, ஏதோ ஒரு லைட்டோடைய, நீங்க ரெட் லைட் எடுங்க இல்ல வயலட் லைட் எடுங்க, நீங்க வீட்டுல போய் இது பண்ணுங்க, நெட்ல பாருங்க அதோடைய அலைநீளம் என்ன, அதோடைய அதிர்வெண் என்ன. அதிர்வெண்ணா இங்கிலீஷ்ல ஃப்ரீக்வன்சி, அலைநீளம்னா வேவ் லென்த். நெட்ல கிடைக்கும், அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஒரே லைட், ரெட் லைட்டோ ஆரஞ்சு லைட்டோ ஏதோ ஒரு லைட் எடுங்க, அந்த ரெண்டு வேல்யூ மல்டி பண்ணி பாருங்க, சி என்ன வரும் பாருங்க. இந்த 3 × 10⁸ பக்கத்துல வருதான் பார்த்துட்டு நாளைக்கு கிளாஸ் வந்து சொல்லுங்க. யாரோ ஒரு சொன்ன சொல்லுங்க, சார் நான் மல்டி பண்ணி பார்த்தேன், நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு ஆரஞ்சு லைட் இல்ல கிரீன் லைட் எடுத்தேன், அதோட அலைநீளத்தை எடுத்தேன், வேவ் லென்த் எடுத்தேன், அதிர்வெண் எடுத்தேன், ஃப்ரீக்வன்சி எடுத்தேன், நெட்ல பார்த்து ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பார்த்தேன் சார், எனக்கு இந்த வேல்யூ வருதுன்னு நீங்க அடுத்த கிளாஸ் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இது ஒண்ணு. நாம கண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஊதா நிறம், அதாவது வயலட், அதுல இருந்து சிவப்பு நிறம் வரைக்கும் தெரியும். விப்ஜிஆர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதான் வில இருந்து ஆர் வரைக்கும் முடியும் சிவப்பு நிறம். அந்த வயலட் லைட் அப்படிங்கிற ஊதா நிறம் தான் அலைநீளம் கம்மி, லாம்டா குறைந்த அலைநீளம் கொண்டது. யாருக்கு? வயலட்டுக்கு. ரெட்டுக்கு பாத்தீங்கன்னா சிவப்பு ஒளிக்கு அதிக அலைநீளம், லாம்டா அதிகமா இருக்கும். அதனால அந்த டிராபிக் சிக்னல் லைட் எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க நான் சொன்னேன். அதை நம்ம லேட்டரா பின்னாடி பார்ப்போம். பட் இப்ப மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அலைநீளம் வயலட் லைட்டுக்கு ஊதா நிறத்துக்கு குறைந்தது, சிவப்பு நிறத்துக்கு அதிகமானது அப்படிங்கிற ஞாபகம். ஓகே, ஸோ இன்னைக்கு இது போதும். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம லைட்னா என்ன, ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம். லைட் எப்போதும் ஸ்ட்ரெயிட் லைன்ல பயணிக்கும். ஆனா மீடியம் விட்டு மீடியம் சேஞ்ச் ஆகும் போது, ஊடகம் விட்டு ஊடகம் சேஞ்ச் ஆகும் போது பெண்ட் ஆகும். அதுக்கு நம்ம அனிமேஷன் அழகா பார்த்தோம், பெண்ட் ஆனிச்சு. ஏன் பெண்ட் ஆனிச்சு? ஒளிவில என்ன வேற வேற, ஒளிவில வேற வேறனா என்ன நடக்கும், ஸ்பீடு வேற வேற. ஏன்னா அந்த ஃபார்முலா நம்ம போட்டோம், மியூசிக் C/V, ஸ்பீடு வேற வேற. அதனால ஸ்பீடு வேரியேஷன், வேகம் மாறுபடுறதுனால அவர் பெண்ட் ஆகி போனாரு. அந்த டாட்டர் லைன் நார்மலுக்கு நேரா அப்படி அதை நோக்கி பெண்ட் ஆனாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். லைட் எப்பவுமே நேர்கோட்டில் பயணிக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும். ஊடகத்துல
தேவையில்லை, ஊடகம் தேவையில்லை. எந்த ஊடகமும் ஊடகம் இல்லாட்டாலும் போகும். அப்புறம் ஒளியோடைய திசைவேகம் அப்படிங்கிற வேல்யூ எழுதினேன், 3 × 10⁸ மீட்டர் பெர் வினாடி. அதுக்கப்புறம் ஸ்னெல் விதி படித்தோம். sin i by sin r = μ2/μ1, அதாவது இரண்டாவது ஊடகத்துடைய ஒளிவிலகன் பை முதல் ஊடகத்துடைய ஒளிவிலகன் அப்படி பார்த்தோம். அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்துக்கு போகும்போது எப்படி லைட் ஆனது அந்த செங்குத்து கோட்டை நோக்கி வளைஞ்சுது அப்படிங்கிற பார்த்தோம். அப்படிதான் ரேர் மீடியம் டு டென்சர் மீடியம் போகும்போது எப்படி பெண்ட் ஆகி அந்த நார்மல் லைனை நோக்கி போணுச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கு டிக்டேஷன் கிடையாது, பட் ஹோம்ஒர்க் உண்டு. நான் ஹோம்ஒர்க் இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த ஹோம்ஒர்க்கை ஷேர் பண்ண பார்க்கும்போதே உங்களுக்கு உண்டான டவுட்டை நீங்கள் சேட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். இல்லை இப்போ நம்ம ஒரு மாணவர் வந்து கேட்டார், அதே மாதிரி நீங்கள் மைக் ஆன் பண்ணி கூட கேட்கலாம். இன்னைக்கு லேர்ன் பண்ண விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை திருப்பி அனிமேஷன் காமிங்க சார், இல்லை திருப்பி இதை நடத்துங்க சார் சொன்னாலும் அதை நடத்துவோம். சரிங்களா? பட் கேட்கறது நீங்கள் தான் கேட்கணும். ஓகே. ஸோ இதான் ஹோம்ஒர்க்கு. நோட் பண்ணி கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். A ray of light passes from water into glass block. லைட் வந்து வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. கிளாஸ் ஹேஸ் ஏ ஹையர் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தென் வாட்டர். கிளாஸ் வந்து வாட்டரை விட ஹையரான ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு. வில் த லைட் ரே பெண்ட் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த நார்மல். அப்ப லைட் ரே வந்து அந்த நார்மல் நம்மளோட செங்குத்து கூட நோக்கி போகுமா இல்லை விலகி போகுமா? எக்ஸ்பிளைன் ஒய் அப்படிங்கிற அருமையான கொஸ்டின். ஒரு ஒளிக்கதிர் நீரிலிருந்து கண்ணாடி துண்டிற்குள் செல்கிறது. தண்ணீரை விட கண்ணாடிக்கு ஒளி விலகல் அதிகம் எனில் அந்த ஒளிக்கதிர் செங்குத்து கோட்டை நார்மலை நோக்கி வளையுமா அல்லது அதை விட்டு விலகி வளையுமா, ஏன் என விளக்குக அப்படின்னு எழுதியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்க அனுப்புங்க. சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஆப்டிக்ஸ்ல இன்னும் கண்டினியூஷன் டாபிக் நிறைய அருமையான டாபிக்லாம் இருக்கு. அதாவது டிஸ்பர்ஷன் அப்படிலாம் ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சார் ஸ்னெல் விதிக்கு அழகு இருக்குதா சார்? கேட்கல, விருதுன்னு சொன்னீங்களா? சொல்லுங்க. என்னது? ஸ்னெல் விதிக்கு அழகு இருக்குதா சார்? இல்ல, நீங்க கேக்குறதோ வெக்கவா எனக்கு கேக்குப்பா. கொஞ்சம் மெதுவா நிறுத்தி சொல்லுங்களேன். ஸ்னெல் விதிக்கு அழகு இருக்குதா சார்? எனக்கு புரியலையேப்பா, என்ன கேக்குறீங்கன்னு புரியலையே. டைப் பண்ண முடியுமா? ஏதாவது சும்மா டங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்க எனக்கு அனுப்புங்க. ஸ்னெல் விதிக்கு அழகு இருக்குதா சார்? ஸ்னெல் விதிக்கு அழகு இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? வெரி குட்பா, நல்ல கொஸ்டின். எப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்க? ஸ்னெல் விதிக்கு அழகு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நீங்க ஒளி விலகல் எண் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆட்கள். எப்பவுமே ஒரே மாதிரி ஆட்களை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அழகு வராது, யூனிட் வராது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த ஸ்னெல் விதி சொன்ன மாதிரி இன்னொன்னு நான் சொல்றேன். இப்ப நிறை கேஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படிதான் நிறையோடைய அழகு பார்த்தீங்கன்னா கேஜி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு ஒரு வெயிட், நம்ம என்ன வெயிட்னு சொல்லக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு 30 கேஜி நிறை இருக்குன்னு சொல்றேன். நம்ம சயின்ஸ் ரீதியாக சொல்றோம். உங்களுடைய நிறை வந்து 30 கேஜி, உங்க தங்கச்சியோடைய நிறை வந்து ஒரு 20 கேஜி. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றியா? அப்ப ரெண்டு பேர்த்துக்கும் ரேஷியோ பாக்குறீங்க, ரெண்டு பேரும் தகவல் பாக்குறீங்க. அப்ப என்ன பண்ணீங்கன்னா 30/20 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ போடுறீங்க, 1 பாயிண்ட் சம்திங் அப்படி போடுறீங்க. ஒரே அழகு கேன்சல் ஆயிரும். அப்படிதான் கேஜி கேன்சல். அதனால அழகு இல்லை. இது வந்து அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல மட்டும் இல்ல, அந்த ஸ்னெல் விதியில மட்டும் இல்ல, எந்த பிசிக்ஸ்லயோ எதுலயோ மேக்ஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரி ஆட்களை, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை கேஜி லிட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் செகண்ட் அப்படின்னு ஒரே மாதிரி ஆட்களை கேன்சல் பண்ணீங்கன்னா அழகு கிடையாது. நோ யூனிட். நல்ல ஒரு கொஸ்டின், சூப்பர். வேற எதுவும் டவுட் இருக்கா இதே மாதிரி? இப்ப புரிஞ்சுதா? அந்த கேட்ட மாணவர் புரிஞ்சுதா? நோ யூனிட். வெரி குட், சூப்பர், வெரி குட், குட். இத மாதிரி நிறைய கொஸ்டின் கேளுங்க. என்ன அடுத்த கிளாஸ்ல நம்ம இதே மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். வெரி குட். ஓகே. வேற டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.